ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நேற்று டிஸ்கஷனோட இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே மினிட் சொல்லுவான். நம்மளும் ஆன்லைன் டீலர்ஸ்குள்ளலாம் பார்ட்னர்ஷிப் எடுத்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனே மீனாக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்ருதி என்னோட பூ வியாபாரத்தையும் ஆன்லைனில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி சொல்லுவாங்க, கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். நான் உங்களுக்கு ஆப் டெவலப் பண்ணி கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஒரு பேர் மட்டும் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே சொல்லுவாள் எம்எம் ஃப்ளார்ஸ். ஓ முத்து மீனா ஃப்ளார்ஸா? ஓகே, நான் ஆப் டெவலப் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் மீன்வேல் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இது சூப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். இதை வந்து விஜயா கேட்டிருப்பா. கேட்டுட்டு ஏம்மா இதெல்லாமா ஆன்லைனில் விற்கிறாங்க, இதை கூடமா வாங்குவாங்க? ஆமாம் ஆண்டி, இப்போ எல்லோரும் திடீர்னு ஃபங்க்ஷன் கிளம்புறாங்க, இல்லை பூஜைக்கு பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சடனாக வந்து இமிடியேட்டாக வேணும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ ஆன்லைனில் வாங்குவாங்க ஆண்டின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரிம்மா, அதை விட நீயும் உன்னோட பிஸ்னஸை வந்து நீ தனியாகவே நல்லா பண்ணலாமா? உனக்கு ரவி சப்போர்ட் வேணும்னு அவசியமே இல்லை. ஏன் ஆம்பளைங்க சப்போர்ட் பண்ணாதான் பண்ண முடியுமா என்ன? நீ தனியாகவே சூப்பராக ரன் பண்ணலாம். நீ அவனெல்லாம் எதிர்பார்க்காத சொல்லுவாங்க. நான் அவனை எதிர்பார்க்கவே இல்லையே, நான் தனியாக தானே பண்ணுறேன். என்னால் அவன் சப்போர்ட் இல்லாமலே பண்ண முடியும்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிடுவா. விஜய் நினைப்பா, என்ன சொன்னாலும் இவ திமிராவே பதில் சொல்கிறாளே சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுவா. அப்புறம் ரவி வந்தோடனே ரவியை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. டேய், அவள் தான் பண்ணுறாள், அவள் கூட சேர்ந்து நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல, ஏன் நீ தனியாக இது பண்ணுற? உங்கள் அப்பா மாதிரி பிழைக்க தெரியாமலே இருக்காது, அவரை கட்டிக்கிட்டு நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணுவாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் அண்ணாமலை வந்து ஒட்டு அவர் வந்து கேட்டுருவார். எங்கள் அப்பா சொன்னார் சொல்லிட்டு இவரை கட்டிக்கிட்டு இவரும் பிழைக்க தெரியாத மனுஷன், அவரை மாதிரியே நீயும் இருக்க, அவரை கட்டிட்டு என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்துச்சான்னா ஒன்றுமே வரல சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் அண்ணாமலை கேட்டவுடனே, ஏன் விஜயா நீ திருந்தவே மாட்டியா? என் பையன் இப்படி இருக்கிறது தான் எனக்கு கௌரவமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நீ இந்த மாதிரி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் நீ கொஞ்சம் கூட மாறவே மாட்டியா? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். விஜய், இல்லைங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அவன் முன்னேறணும்னு சொல்லிட்டு தான் சொன்னான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை, நீ மாறவே மாட்ட நீன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாரு. இங்கே ரவி வந்து ஸ்ருதிகிட்ட வந்து சொல்லுவான், உனக்கு எதாவது சொல்லணும்னா டேரெக்டாக சொல்லணும்னா எங்கள் அம்மா ரெக்கமெண்டேஷன் கொண்டு வரையான்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். இதை கேட்டு ஸ்ருதி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. எனக்கு எதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா அதை டேரெக்டாக பேசுவோம், உங்கள் அம்மா கிட்ட சொல்லி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீ இவ்வளோதான் என்னை புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஸ்ருதி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ ஒன்றும் இன்டர்நேஷ்னல் செஃப்லாம் இல்லை, நீ இல்லாமலே என்னால் ரன் பண்ண முடியும், நீ வரணுன்ற அவசியம் எந்த அவசியமும் இல்லை, உன்னை இவன் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவான். ஸ்ருதி, அன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா என்ன பேசினாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஸ்டாப் பண்ணுறா. நான் தான் உங்ககிட்ட கேட்க விருப்பப்படல சொல்லிட்டேன்ல, ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவனை வந்து தனியாக போய் தூங்குப்போன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. நீ அவன் சொல்லுவான், நான் எதுக்கு போகணும், நீ கீழே போய் படுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வரும். முத்துவும் மீனாவும் வந்து பேசிப்பாங்க. பேசிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக கான்வர்சேஷன் வந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கி தான் வந்து செம்மையாக இருக்கும். மீனா வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி சொல்லிகிட்ருப்பா. உடனே முத்து வந்து பலகுரலை கூப்பிட்டு கேட்பான். பலகுரலை, அந்த ஆப்பிள் சொன்னேன், என்னாச்சு அந்த ஆப்பிள் சொல்லிட்டு. ஆப்பிளா? என்ன ஆப்பிள்? ஓ, ஆன்லைன் டெலிவரி ஆப்பா? ஓகே ஓகே, அது நான் பேசிட்டேன், அது சீக்கிரமாக ரெடி ஆகிடும்னு சொன்னோன்னே அண்ணாமலையை கூப்பிட்டு சொல்லுவான், அப்பா இந்த மாதிரி மீனா வந்து பண்ண போகிறாப்பான்னு சொல்லிட்டு. உடனே வீட்டில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆனோடனே விஜயா கிட்டே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மீனா வந்து பண்ண போகிறா. சொன்னா தெரியும்னு சொல்லிட்டு, பரவாயில்லம்மா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்போ விஜய் சொல்லுவான், அதுவும் வாஸ்தவம் தான், அவள் பூக்கட்டியே பணக்காரி ஆயிடுவா போல், அவனும் ஏதாவது ஒன்று நல்லா வருதோ இல்லையோ ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கா, இவ்வளோ தான் இருக்காளே சொல்லிட்டு ரோஹிணியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும். என்னம்மா நீயா மீனாவை வந்து பாராட்டுற? ஆமாம்மா, அவள் வந்து நான் ஒன்றும் பாராட்டல, அவ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காளே, இவ்வளவு தான் இருக்காளேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்றது, நான் யாரெல்லாம் பெருசா வருவாங்கன்னு நினைச்சேனோ அதெல்லாம் உதவா கரையால வந்திருக்கு. ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாயிடும். இதே மாதிரி சொல்லுவாங்க, மலேசியான்னு சொல்லிட்டு பச்சை போய் சொல்லிட்டு வந்திருக்கா, பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து, இவளால் என்ன பிரயோஜனம்? இதுவும் தான் வருது சரி, பணக்கார இல்லைனாலும் நான் பணக்காரி ஆயிடுவேன், நான் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், நீ என்னத்தை பண்ணன்னு சொல்லிட்டு. ரோஹிணி, ஆன்ட்டி என்னோட இதுவும் நானும் என்னோட இதில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், வெறும் சாயத்தை பூசி நீ என்னத்தை சாதிக்க போகிற?
ஒன்றுத்துக்கும் கிடையாது உதவக்காரன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க உடனே இன்டைரக்டாக ஸ்ருதி சொல்லுவா, என்னதான் ஒரு பொண்ணால் இது பண்ணாலும் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு. உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்க மாமியார் சொல்லுவாங்க, ஹஸ்பண்டோட சப்போர்ட் மட்டும் முக்கியம் இல்லை ஸ்ருதி, நேர்மையாகவும் இருக்கணும், பொய் பித்தலாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது. இவளை பாரு, இவள் வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம் இதுதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரோகிணியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஆனால் ரோகிணி வந்து பயங்கரமாக கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எபிசோட் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.